அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய
ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரி உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரி உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரி உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று
இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர்
கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும்,
நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார்.
பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம்.
இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார்.
நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121 நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121 நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்.
அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய
ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 ஒரு மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று
இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரி உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரி உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில் நாங்கள் செல்லும் வழிகளிலும் நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர்
கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். அன்பான பரலோக தந்தையே, இப்பொழுது நாங்கள் திருப்பாடல் 121 1 மணி நேரம் முழுவதும் தியானிக்க இருக்கின்றோம். என் உதவி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது என்று இந்த திருப்பாடல் எங்களுக்கு நினைவூற்றுகின்றது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணங்களில், நாங்கள் செல்லும் வழிகளிலும், நாங்கள் வரும்பொழுதும் அனைத்திலும் உமது கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பயங்களையும் கவலைகளையும் உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இந்த ஜெப நேரத்தை உமது அமைதியால் நிரப்பி நாங்கள் முழு நம்பிக்கையுடன் உமது வார்த்தையில் ஓய்வெடுக்க செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். திருப்பாடல் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்ளுவார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீ போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்.